அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தனி கட்சி தொடங்கி விஜயோடு கூட்டணி அமைப்போம். ஓபிஎஸ் அதிரடி. தனி கட்சி தொடங்கினால் அதிமுகவோடு கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம். எடப்பாடி அறிவிப்பு. ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது வரையிலும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்வார்கள் என அமைதியாக இருந்து வந்தார். ஆனால் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களின் கேள்விக்கு ஓபிஎஸ் அவர்களின் சேர்ப்பு என்பது காலம் கடந்துவிட்டது, இனிமேல் அவரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க முடியாது என திட்டவட்டமாக கூறியிருந்தார். மேலும் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ஓபிஎஸ் முதலில் தனி கட்சி தொடங்கட்டும், தனி கட்சி தொடங்கினால் வேண்டுமென்றால் கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி பேசலாம், மேலும் அதிமுகவே எங்களுடைய கட்சி என்று எங்களோடு தான் தொடர்ந்து போராடி வருகிறார்கள், அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அவர்களை கூட்டணியில் இணைத்துக் கொள்ள முடியும் என பதிலளித்திருந்தார். இதேபோன்று அமமுகவை எங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்வோம் என்றும் அவர் சூசகமாக பதிலளித்திருந்தார். ஒருவேளை ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கியிருந்தால் கண்டிப்பாக அவரை அதிமுக கூட்டணிக்குள் இணைத்திருப்போம். மேலும் ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கிவிட்டால் அதிமுகவுக்கு அவர் உரிமை கோர முடியாது, தானாகவே அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமாகிவிடும். இந்த எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்ற பதிலளித்தார் என்று பலர் கூறி வருகிறார்கள். மேலும் ஓபிஎஸ் இனிமேல் கட்சியில் இணைய முடியாது என்பது அவருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் தெரிந்துவிட்டது. இனிமேலும் காத்திருக்க முடியாது. வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையில் ஓபிஎஸ் அணியின் சார்பில் மிகப்பெரிய மாநாடு நடத்த திட்டமிட்டு வருவதாகவும், அந்த மாநாட்டின் பொழுது எங்களது நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அறிவிப்போம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதே கூட்டத்தில் பேசியிருந்த அக்கட்சியின் தலைமை ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களோ, இனிமேல் நாம் யாருக்கு பின்னாலும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமது தலைவரான ஓபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்துவோம், நமக்கென்று தனித்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது, தொண்டர்கள் அனைவரும் நமது அணியில்தான் உள்ளார்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர் நமது தலைவர் ஓபிஎஸ், 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர், எந்த விதமான கெட்ட பெயருக்கும் ஆளாகாதவர், இதுவரையிலும் அப்பழுக்கற்ற தலைவராக விளங்கி வருகிறார். எனவே தொண்டர்களின் செல்வாக்கு நமக்குத்தான் உள்ளது, நாம் ஓபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தி நாம் புதிய கட்சியை அறிவிப்போம். புதிய கட்சி அறிவித்த பின்பு நம்மை மதிக்காத அதிமுக திமுகவோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் என தெரிவித்திருந்தார். மேலும் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இதே கருத்தைத்தான் கூறி இருந்தார்கள். நேற்று வைத்திலிங்கம் அவர்களின் இல்ல திருமண விழா தஞ்சாவூரில் நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய ஓபிஎஸ் அவர்களும் சூசகமாக இதைத்தான் குறிப்பிட்டிருந்தார். தஞ்சாவூரில் வைத்திலிங்கம் இல்ல திருமண விழாவிற்கு சசிகலாவின் தரப்பில் அவரது ஆதரவாளர் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். இதேபோன்று அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகளும் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த விழாவில் பேசிய ஓபிஎஸ் அவர்கள், நாங்கள் தனி கட்சி தொடங்க உள்ளோம் என்றும் அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்றும், மேலும் எங்களது கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளேன், இந்த சுற்றுப்பயணத்தோடு தான் மாநாட்டையும் அறிவித்திருக்கிறோம், மாநாட்டில் எங்களது நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக அறிவிப்போம், மேலும் தமிழகத்தில் 50 தொகுதிகளில் போட்டியிட நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம், அதற்கான வேட்பாளர்களையும் தேர்வு செய்து வருகிறோம், எங்களுக்கென்று தனித்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது, தமிழகத்தில் அதிமுகவில் எங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் கூட எனக்கான ஆதரவு வட்டம் உள்ளது, எனவே நாங்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய வலிமையான ஒரு கட்சியாக மாறுவோம் என அறிவித்திருந்தார். மேலும் ஓபிஎஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் அவருக்கு 50 தொகுதிகள் கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறது. ஒருவேளை 50 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என ஓபிஎஸ் கூறியிருப்பதன் மூலம் அவர் தனது தலைமையில் ஒரு தனி அணியை உருவாக்குவாரா என்ற கேள்வியும் எழுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் ஓபிஎஸ் தனது தலைமையில் ஒரு தனி அணியை உருவாக்கக்கூடிய திட்டம் அவரிடம் இல்லை என்றே கூறப்பட்டு வருகிறது. திமுகவோடு கூட்டணி சேர மாட்டார், ஏனெனில் தொடர்ந்து திமுகவை எதிர்த்தே அரசியல் செய்து பழகியவர்கள் அவர்கள். இதேபோன்று அதிமுகவும் அவரை இணைத்துக் கொள்ள மறுத்து வருகிறது. எனவே அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்று கூறப்படுகிறது. எனவே ஓபிஎஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நன்றி.